ராமாயண கிளைக்கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை என்ன அப்படின்னா, அங்கதனின் காலடி. யார் அந்த அங்கதன்? வாலியோட மகன்தான் அங்கதன். நமக்கு வாலி யாருன்னு தெரியும் இல்லைங்களா? ராமாயணத்தில் ராமனோட மனைவியான சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு இலங்கைக்கு போயிடுறாரு. அப்படி ராமபிரானும் லக்ஷ்மணும் சீதையை தேடி போய் கண்டுபிடிக்க வழி நெடுகளில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க வானரப்படைலாம் அவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. அப்படி அனுமானும் வானரைப்படை வாலி இவங்க எல்லாருமே இலங்கைக்கு ராமபிரானோட போகிறாங்க. போய் எல்லாரும் எப்படியெல்லாம் அந்த கடல் கடந்தாங்க, அனுமன் எவ்வளோ உதவி செய்தார், அந்த கதைகள்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே ராமாயணங்கிறதுல இருக்கும். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்படி அப்படி உதவிக்கு வந்த வாலியோட மகன் தான் அங்கதன். ராமபிரான் முதல்லே சொல்லிடுறாரு, அமைதியான வழியில் போய் முயற்சி செஞ்சு நம்ம சீதா தேவியை கைப்பற்றலான்னு சொல்லிட்டு. அப்படி அமைதியான முயற்சிகளில் ஒரு நிகழ்வு தான் இது. அங்கதனை ராவணன்ட்ட சமரசம் பேச அனுப்புகிறாங்க. அங்கதனும் போகிறான். அங்கதன் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு அமைதியான ஒரு ஆள். ஆனால் ராவணன் அப்படியா? ராவணனோட கோட்டையோட உருவமும் அதோட ஹைட்டும் அதில் பதிர்க்கப்பட்டிருக்க கல்கள், உள்ளே இருக்கிற வீரர்களோட கோஷம், ஆரவாரம், மனிதர்கள், ராவணனின் குடும்பத்தார், தம்பிகள் இந்திரஜித், கும்பகரன், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்படியே அங்கதனுக்கு என்னடா இவ்வளோ சத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கதனும் ஒரு அமைதியான குணம் கொண்டவன். இப்படி இருக்க அங்கதனை பார்த்ததும் எல்லாத்துக்கும் கேலி சிரிப்பாக இருக்குது. ராவணன் கேட்குறாரு, என்ன உன் ராமபிரான் பயந்துக்கிட்டு உன்கிட்ட சொல்லி சமாதானம் பேச அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குறார். உடனே இவன் என்ன சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி கேலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கதன் நல்லா ஹஹான்னு சிரிச்சுட்டு சொல்கிறாரு, ராமபிரானுக்கெல்லாம் பயம் இல்லைப்பா, உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டுமேனு நான் தான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறார். இதை கேட்டதும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. உடனே ராவணன் சொல்கிறான், ஏன் குழந்த மாதிரி இருக்க, நீ எனக்கு உதவி செய்கிறியா, என்ன விளையாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அங்கதனுக்கு ஆமாம்மா நான் குழந்த தான், இந்த குழந்தை உனக்கு ஒரு சவால் விடுறேன், முடிஞ்ச ஜெயிச்சுக்காமின்னு சொல்கிறேன். உடனே எல்லாரும் என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் கூடி இருக்கிற அந்த இடத்துல அங்கதன் அவரோட காலை ஓங்கி வைக்கிறாரு தரையில். ஒரு பெரிய பாறாங்கல்லே வச்சா எப்படி வைப்போம் அது மாதிரி வச்சுட்டு சொல்கிறாரு, இதுதான் என் காலடி, என் காலடியை யாருனாலும் அசைக்க முடியுதோ அவங்க தாராளமாக போரில் கலந்துக்கலாம், அவங்களுக்கு ராமபிரானை எதிர்க்கிற சக்தியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடனே ராவணன் சிரிச்சுக்கிட்டு பெரிய ராட்சசர்களெல்லாம் முதல்ல அனுப்புகிறான். ராட்சசர்கள்னால அசைக்கவே முடியல. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. உடனே கும்பகர்ணன், இந்திரஜித் யாரெல்லாம் அனுப்ப முடியுமோ சாதாரண மனிதர்கள் உட்பட எல்லாத்தையுமே அனுப்பிச்சு பார்க்குறான். யாராலையும் அங்கதனோட காலடியை அசைக்க முடியல. ஏன் ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே முடியலை. எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அங்கதன் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னை குழந்தைன்னு கேலி பண்ணியே ராவணா, இந்த ஒரு குழந்தையோட காலடி கூட அசைக்க முடியாத இவர்களை வைத்து கொண்டா நீ என் ராமபிரானை எதிர்க்க போகிற? என் ராமபிரானோட நாள் போரிட முடியுமா? உன் நிலைமை என்னன்னு நீ இப்பயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சிரிக்கிறார். உடனே ராவணனுக்கு கோபம் தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கதன் என்ன சொல்லி கிளம்புறார் தெரியுமா? இப்போவும் உனக்கு கடைசியாக ஒரு அவகாசம் தரேன், உன்னையும் உன் குடும்பத்தையும் இலங்கையும் நீ காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீ சீதா தேவியை பத்திரமா கொடுத்து விடு. அவரை நீ அனுப்பலை அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற எல்லாமே உன்னை விட்டு போகும். அதற்கு நீ மட்டும்தான் காரணம்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ராமாயண கிளைக்கதைகளும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.